கனிமொழி போய் ராகுல் காந்தியை சந்தித்தாங்க, ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ அதில் விஷயம் சிலது வந்திருக்கு. ஏன் சந்தித்தாங்க, என்ன விஷயம்? அதாவது ஆரம்பத்தில் இருந்தே காங்கிரஸுக்கு விஜய் பக்கம் போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அவர் விஜய் சைடில் இருந்தும் அதுக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க. வந்துடுங்க, நான் அதிக சீட்டு கொடுக்குறேன், ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டோம். அதனால் காங்கிரஸுக்கு ஒரு நப்பாசை. அதனால் திமுக நம்ம அதிக சீட்டு கேட்போம், ஆட்சியில் பங்கு கேட்போம், இல்லைன்னா விஜய் பக்கம் போயிடுவோன்ட்டு ராகுல் காந்தி ஆள் அனுப்பியிருக்கார். ஸ்டாலின் டிசம்பர் 15 அந்த ராகுலின் இவர் காங்கிரஸின் முக்கியமான ஒரு பதவியில் இருப்பவர் இங்கே வந்திருக்கார். இவரை பார்த்துருக்காரு. ஸ்டாலின் பார்த்து, அப்போ டிசம்பர் 15 இந்த டிசம்பருக்குள்ளே நீங்கள் முடிவை சொல்லிடுங்க, எத்தனை சீட்டு இது இருக்கா அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாலின் தலையாட்டிட்டார், அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் வாயவே திறக்கலன்னு ஒன்று காங்கிரஸுக்கு கோபம் ஆயிடுச்சு. டிசம்பருக்குள்ளே சொன்னோம், ஜனவரி ஆச்சு, இப்போ ஜனவரி முடிய போகுது, இதுவரை வாயவே திறக்கல. அதனால் ராகுல் கோபமாயிட்டார். வேணாம்ப்பா, காமராஜ் வேணாம், டிஎம்கே வேணாம், விஜய்கிட்டே போயிடுவோம் அப்படின்னு பேசி முடிச்சுட்டாங்க. ஸ்டாலினுக்கு இந்த செய்தி வந்தது, ஆஹா விஜய் கூட போகிறாங்களா அப்படின்ட்டு ராகுல் காந்திக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு. அவர் எடுக்கவே இல்லை. என்ன கோவப்பட்டாரோ அப்படின்ட்டு, அன்பு தங்கை நீ போமா, தூது போமா, போய் பேசிட்டு வாமா. அன்பு தந்தைகிட்ட சரியாக அன்பு தங்கைக்கு சரியாக முகம் கொடுத்தே பேசினேன் ராகுல் காந்தி. அவர் என்ன சொல்லிட்டாரா ராகுல் காந்தி, என்ன உங்கள்கிட்ட சரியான பதில் இல்லை, இப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் வேறு முடிவு எடுப்போம் அப்படின்னு கட்டணம் இதாக சொல்லிட்டாங்க. அதனால் அண்ணன்ட்டு அண்ணன் நிலைமை சரியில்லை, ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னு. அதனால் அண்ணன் சொன்னால் நான் 28 சீட்டு கொடுக்குறேன், அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கண்ணே, அங்கே 40 சீட்டு 50 சீட்டு ஆட்சியில் பங்கு கொடுக்குறாங்க, நிலைமையும் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது விஜய்க்கு, நம்ம ஜெயிக்கிறது குதிரை கொம்பு, அதனால் காங்கிரஸை நீங்கள் ஏதாச்சும் அதிக இது கொடுத்து தான் பண்ணணும். அதிக இதுமா எல்லாத்தையுமே நம்ம பணம் கொடுத்து தான் கையில் போடுவோம். அவன்கிட்ட பணம் கொடுக்க முடியல, அவன் அகில இந்திய கட்சி கோடீஸ்வரன்லாம் அவனுக்கு டொனேஷன் கொடுக்க, அவன் பணத்துக்கு மசிய மாட்டான், அதனால் சீட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறாராம் ஸ்டாலின் அவர்கள். தங்கைக்கு மரியாதை கிடைக்கல மட்டுமில்லை, திமுகவையும் அவர் மதிக்கவில்லை. ஆக போனால் வரை வருங்காலத்தில் இந்தி கூட்டணி என்ன ஆகும்னு தெரியலையே, இந்த விஜய் இப்படி குழப்பிட்டார், குட்டையை குழப்பிட்டாருன்னு ரொம்ப கோபமாக இருக்கிறார் அப்படி. அதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி இழுவரியில் இருக்கிறது. ஸ்டாலின் ஏதாச்சும் செஞ்சு காப்பாற்றலைன்னா அவர்கள் விஜய் பக்கம் போய்விடுவார்களோ என்ற சந்தேகம் அரசியல் விமர்சகர்களின் மத்தியில் எழுந்துள்ளது.